அதுல ஏதாவது ஒரு 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 இதை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அதுல இருந்து அது சம்பந்தப்பட்டவங்களுடைய ஒரு கேள்வி வரும். வாங்க எல்இடி ஸ்கிரீன்ல பார்க்கலாம். என்ன பார்த்தா மாத்திரம் நிறைய வார்த்தைகள் இருக்கு மேம். நீங்க கோபம், காதல், பாராட்டு, பாசம், பண்பு, அறிகுறி, எச்சரிக்கை, நம்பிக்கை, 8 வார்த்தைகள்ல ஒவ்வொரு வார்த்தை 8மே சூஸ் பண்ண போறீங்க மேம். இதுல ஏதாவது ஒரு வார்த்தை ஃபர்ஸ்ட் எந்த வார்த்தையை நீங்க சூஸ் பண்றீங்க? நம்பிக்கை. நம்பிக்கை. இப்ப அந்த நம்பிக்கைன்ற வார்த்தையை சூஸ் பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி இருந்தது 2026. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அதை பத்தி நாங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். நம்பிக்கை 2026னா உங்கள் மனதில் வரக்கூடிய வார்த்தைகள் என்ன? தேர்தல், திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி, பண்பு. பண்பு. ஓகே மேம். எதற்கும் அஞ்சாத ஒரு பண்பு அவர்களுக்கும் இருந்தது. அதை நான் என்னைக்குமே பாராட்டுவேன். அருமை. அதுதான் மேடமுடைய ஸ்பெஷாலிட்டி. அதுதான் ஃப்ரம் தி ஹார்ட் பேசுவாங்க. மேம் அடுத்த வார்த்தை பாராட்டு. பாராட்டு. ஏதாவது ஒரு பாராட்டு மேம். ஏதாவது ஒரு பாராட்டு. நிச்சயமாக அவரை பாராட்ட வேண்டும் என்பது எனக்கு ஆசைதான். இது பாராட்டல வருமா? இல்ல, குறைந்தபட்சம் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி தொகையை தந்துவிட்டால் நிச்சயமாக மனதார பாராட்ட வேண்டும். அருமை அருமை. சூப்பர் மேம். அடுத்த வார்த்தை பாசம். ஓகே. ஆஹா. நிச்சயமா ஒரு முதல்வர் எல்லாத்தையும் தாண்டி ஒரு மிக பாசமான அண்ணன். இந்த முறை கூட நான் பாராளுமன்றத்தில் பேசிய பொழுது மெசேஜும் அனுப்பிட்டு அப்புறம் நான் வெளியில வர நேரமே கரெக்டா போன் பண்ணி ஒரு அண்ணனுக்கே உரிய மகிழ்ச்சியோடு பாராட்டுவார். அது குரல்ல தான் தெரியும். He's a very very affectionate brother. Beautiful. அடுத்த வார்த்தை மேம். எச்சரிக்கை. எச்சரிக்கை. ஓகே. மேம் இப்ப ஒரு பெரிய அரசியல் பயணம் அவருக்கு தொடங்கி இருக்கு இல்லைங்களா? ஒரு பெரிய பெரிய பயணம் அது. இதுல இந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கப்பா அப்படின்னா எந்தெந்த விஷயங்களுக்கு சொல்லுவீங்க? இல்ல இல்ல, அவர்கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும். அருமை. அவரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்த வார்த்தை சரி, இதை முடிச்சிடலாம். காதல். ஓகே. அது என்ன மேம், தூத்துக்குடி மக்கள் மேல உங்களுக்கு அவ்வளவு காதல்? நானும் எதிர்பார்க்கவில்லை. ஆனா பழகுவதற்கு அவ்வளவு அன்பான மனிதர்கள், வெள்ளேந்தியான மனிதர்கள். அதனால அது ஒரு சில நேரம் எங்க ஊருன்னு எனக்கே தெரியாம வந்துரும். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, அதுவும் ஜெயரஞ்சன் அவர்களுக்கு டக்குன்னு போவோம். சொல்லுவாரு, நீங்க என்ன இருந்தாலும் எங்க ஊர் பொண்ணு என்னைக்கும் மறக்காதீங்கன்னு. ஏன்னா அவர் தஞ்சாவூர். தஞ்சாவூர் மீது இருக்கக்கூடிய, சென்னை மீது இருக்கக்கூடிய அதே அன்பு எனக்கு தூத்துக்குடி மேலும் இருக்கிறது. அதே காதல். அற்புதம் மேம், அற்புதம். அடுத்தது மேம் 2 தான் மேம். கோபம், அறிவுரை. கோபம். கோபம். ஓகே. அப்பாவுக்கு உங்கள் மீது வந்த விஷயம், இந்த விஷயத்துக்காக ரொம்ப ஒரு செல்ல கோபம் வந்ததுன்னா, தந்தைக்கு மகள் மீது வந்த அந்த செல்ல கோபம் எதற்காக? இல்ல, நிறைய விஷயங்களுக்கு சண்டை போடுவேன் அப்பாவோட. அதனால நிறைய சண்டை, நிறைய ஆர்குமெண்ட் எல்லாம் வரும்.
அதுக்கான ஸ்பேஸ் அவர் எப்பயுமே கொடுக்கறதுக்கு தயாராக இருந்த ஒரு மனிதர் தான் அவர். அதனால ஞாபகம்லாம் வச்சுக்கிறதுல அவருக்கு ரொம்ப கோவம் வர்றது, நம்ம நைட்ல டிராவல் பண்ணா நம்மளை போட்டு பிச்சு எடுத்துருவாரு. வந்துட்டியா வந்துட்டியா வந்துட்டியான்னு. ஒரு முறை டெல்லி போகும்போது ஃப்ளைட் ரொம்ப டிலே ஆயிடுச்சு, முழிச்சுட்டே இருந்தாங்க. இறங்கினோடனே ஏன் சொன்னா கேட்க மாட்டேங்கிற அது இதுன்னு திட்டிகிட்டே இருந்தாங்க. ஒரு இடத்துல என்ன போகணும், நானும் நின்று ஆர்கியூ பண்ணிட்டே இருந்தேன். இன்று டெல்லியில இறங்கி அந்த இடத்தை தாண்டி போகும்பொழுது, இறங்கி போகும்போது வந்துட்டியான்னு கேட்கறதுக்கு யாரும் இல்லையேங்கிறது திரும்ப திரும்ப மனதில் வலியாக நிற்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. கடைசி வார்த்தை, அறிவுரை. அறிவுரை இது தானா அமைஞ்சிருந்தாங்க. திரையுலகை இது நாங்க எதிர்பார்க்கல, இதை நாங்க பிளான் பண்ணல, நீங்க தான் சூஸ் பண்ணது. டிவிக்கு அப்படின்னு ஒரு புதுமையான ஐயா இருங்க சாமி, ஒரு நிமிஷம் ராஜா. திரையுலகை வெற்றிகரமா திரையுலகில் ஒரு பயணத்தை நிறைவு செய்து அரசியல் உலகத்துக்குள்ளாரும் அவர் வராரு. ஒரு சீனியர் பொலிட்டீஷியனா, ஒரு நலன் விரும்பியா நீங்க அவருக்கு தரக்கூடிய அறிவுரை என்ன? இல்லைங்க, இப்ப விஜய் இந்த எனக்கு சின்ன வயசுல இருந்தே விஜய் அவர்களோட குடும்பத்தோட பழக்கம் இருக்கிறது. அதனால இந்த இடத்துக்கு இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக வருவதற்கு அதற்கான உழைப்பு, அதற்கான பாதை எல்லாமே அவருக்கு தெளிவா புரிந்ததால் தான் அதை செய்ய முடிஞ்சிருக்கு. அதனால அதே தெளிவோடும் அதே உழைப்போடும் அவர் தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.